வறுமையில் வாடினாலும் சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை பத்திரமாக போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவின் செயல் பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளது. நிமிட நேரத்தில் நகையை ஒப்படைத்து நேர்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த பத்மா குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருபவர் பத்மா. இவர் கடந்த மாதம் 11ஆம் தேதி வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தீநகர் வண்டிக்காரன் சாலையில் கேட்பாரற்று கிடந்த ஒரு பையை எடுத்து பார்த்துள்ளார். அதில் ஏராளமான தங்க நகைகள் இருந்துள்ளது. இதனை கண்டதும் அதிர்ச்சியடைந்த பத்மா மாற்று எண்ணம் எதுவும் இல்லாமல் உடனடியாக தங்க நகைகள் இருந்த பையை பாண்டி பசார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். போலீசார் பையை ஆய்வு செய்ததில் அதில் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45 சவரன் நகை இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தங்க நகைகளை தவறவிட்டதாக முன்பே புகார் அளித்தது கண்டறியப்பட்டது. அவர் அளித்த ஆவணங்களை சரிபார்த்த போலீசார் நகைகளை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். விலை மதிக்க முடியாத பொருட்களை இழந்தவர்களின் துன்பத்தை அறிந்த இந்த ஏழை தாயின் நேர்மையான செயல்பாட்டிற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் வரவழைத்து வாழ்த்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு தொகையாக ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையினை வழங்கினார். தொடர்ந்து சென்னை மத்திய கோட்டத்தில் முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் மை ஸ்டாம்பில் பத்மாவின் போட்டோவுடன் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தப்பட்டது. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் முன்கள பணியாளரான பத்மாவின் செயலை அங்கீகரித்து அவருக்கு தங்கச் சங்கிலியை பரிசாக வழங்கினார். இதேபோன்று லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் பத்மா மற்றும் அவரது கணவரை தனது வீட்டிற்கே அழைத்து மரியாதை செய்து வாழ்த்தியுள்ளார். மேலும் நம்ம சமுதாயத்திற்கு இவர்கள் ஜுவல்ஸ் மாதிரி என்றும் அவர் பாராட்டியுள்ளார். நம்ம சொசைட்டிக்கு இவங்க எல்லாம் ஜுவல்ஸ் மாதிரி. பத்மா மேடம் தான் இப்போ சென்னையோட ஹீரோ. கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க சென்னை கார்பரேஷன் சானிட்டரி ஒர்க்கர். 2 days பேக் அவங்க டியூட்டில இருந்தப்போ ரோட்ல கிடந்த 45 பவுண்ட் நகைய அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம தீநகர் ஏரியான்றதுனால அவங்கள வீட்டுக்கு ஹஸ்பண்டோட இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணினு. அவங்க மட்டும் இல்ல, ஹஸ்பண்டும் ரொம்ப ஹானஸ்னு பேசும்போது தெரிஞ்சது. முதல்ல ஷையா ஃபீல் பண்ணாங்க. பேச பேச நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். மேலும் இவரது நேர்மையை பாராட்டி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் பத்மாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு புதிய காலணிகள் அணிவித்தது மட்டுமல்லாமல் அவரது காலில் விழுந்து ஆசி வாங்கினார். இதுகுறித்து தூய்மை பணியாளர் பத்மா கூறுகையில், போலீஸ்காரர்களுக்கு யூனிஃபார்ம் போட்டா கெத்து மாதிரி எனக்கும் என் யூனிஃபார்ம் கெத்துதான். இதில் அசிங்கப்படவோ அவமானப்படவோ ஒன்றும் இல்லை என்ற அவரது பேச்சு பணியின் பெருமையை உணர்த்துவதாக அமைந்தது. அடுத்தவங்க சம்பாதிச்ச அந்த நகையை நான் வச்சு என்ன பண்ண போறேன் என்ற பத்மாவின் வார்த்தைகள் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஒரு நிமிடம் நின்று பார்க்க வைத்துள்ளது. உழைச்சி சாப்பிடணும், இதுதான் எனக்கு மனசுல. அடுத்தவங்க பணம், அடுத்தவங்க காசு எதுவுமே கிடையாது. அவங்கள வந்துட்டாங்க, தொலைச்சவங்களும் அழுதுட்டாங்க. அதை சொன்னா எங்களுக்கு வாழ்க்கை திருப்பி கொடுத்துருக்கீங்க நீங்கன்னாங்க. சில பேர் ஏன் கொடுத்த எடுத்துன்னு போக்குறதா நம்மளே கஷ்டப்படுறாங்க. சில பேர் அக்கா நீ கொடுத்தது நல்லது தான், இது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு, அது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. கடிச்சா கொடுத்துட்டு போகிறோம். நான் அப்படி தான். இப்போ ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டும் பேசவும் மாட்டேன். இப்போதான் எல்லாரையும் மூஞ்சி பார்த்து பேசுகிறாங்க. குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை தந்த பேகனும், பச்சிடம் இல்லாமல் காற்றில் அசைந்த முல்லை கொடிக்கு தன் தேரை தந்த பாரியும் மனித நேயத்திற்கு சான்றுகளாக இருப்பதை இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அந்த வகையில் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதியே வாழும் மனிதனே மனிதனாவான் என்ற கூற்றுக்கு உதாரணமாக திகழ்ந்து வரும் தூய்மை பணியாளர் பத்மா நம் அனைவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக இளவேனில்